வெட்டி தீர்மானம் நீட்டுக்கு போட்டார், நீட்டு போய்விட்டதா? கச்சத்தீவுக்கு ஒரு தீர்மானம் போடுகிறார், கச்சத்தீவு வந்து விடுவான். ஆகவே நான் சொல்கிறேன், வக்ஃபிலே ஏராளமான குறைபாடுகள் இருக்கின்றன. முஸ்லீம்கள் தாங்களே அதை தீர்த்துக் கொள்ள வேண்டும். திமுகவுக்குள்ள எவனுக்கும் வாக்களிக்காதீர்கள். இவன் எவனும் உங்களுக்கு எந்த காரியமும் பண்ண மாட்டான். சட்டமன்றத்தில் நீ தீர்மானம் போட்டால் கச்சத்தீவு வந்து விடுமா? அது ஒன்று இருக்கிறது என்பதற்காக உன் நோக்கத்திற்கு சங்கத்தில் தீர்மானம் போடுவது போல சட்டமன்றத்தில் தீர்மானம் போடுகிறாய். ஏன் வாங்கவில்லை? என்ன எல்லாரும் ஏமாத்துகிறாய், இழிச்சவான ஆக்குகிறாய். தமிழ்நாட்டில் உள்ள 7 கோடி மக்களை முட்டாளாக்குகிறாய். உடனே நீ இங்க பேட்ச் குத்தி கொண்டு போவாய். பார்லிமெண்ட்ல குத்தி கொண்டு போ. 40 பேர் இருக்கிறானுங்க. எல்லாமே நீங்கள் கூட்டணியில் இருக்கின்ற போதுதான் நடந்தது. நீ ஈழ துரோகியை நான் சொல்கிறேன். கருப்பு பேட்ச் அணிந்து கொண்டால் சரியாக போய்விட்டதா? சட்டமன்றத்தை பாரதியார் சங்கம் மாதிரி நடத்தினால் சரியாக போய்விட்டதா என்று கேட்கிறேன் நான். அதே கனிமொழி அவர்கள் தான் இலங்கையிலிருந்து அகதிகளா இருக்கிறவங்களுக்கு மறுவாழ்வு பார்லிமெண்ட்ல போய் பேசி சொல்ல வேண்டியது. ராஜபக்சேயை சந்தித்து விட்டு வந்தார், அவரிடமே சொல்ல வேண்டியது. ராஜபக்சேயிடம் தொல் திருமாவளவன், நம்முடைய கனிமொழி, TR பாலு எல்லாரும் போய் ராஜபக்சேயை கட்டிப்பிடித்து விட்டு வந்தார்கள். இவர் திருமாவளவன் அவர்கள் நாங்க அது ஒரு உத்தி, அது ஒரு ஸ்ட்ராட்டஜி. எங்கேயாவது உலகத்தில் நம்முடைய இனத்தை அழித்த ஒருவனை போய் கட்டி பிடிப்பது ஒரு உத்தி என்று ஒரு மனிதர் சொல்லுவாரே. ஆனால் அது என்ன? பெண்ணை தழுவி இருந்தால் சுகமாவது கிடைத்திருக்குமே. இந்த ராஜபக்சேயை போய் கட்டிப்பிடித்து எதை கண்டாய்? கம்பளி பூச்சி ஊறுவது போல் இல்லையா என்று எழுதினேன் தினமணியில. இவர்களால் கச்சத்தீவு போனது, இவர்களால் நீட் தேர்வு வந்தது, இவர்களால் இளம் பறி போனது. இதற்கு மேல் தெளிவாக எவனும் சொல்ல மாட்டான்.